நம்ம இப்போது சோழர்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். சோழர்கள் ஆட்சி வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகிடும்னா, ஃபஸ்ட்டு வந்து 850 to 871 வந்து விஜயாலய சோழன் தான் ஆட்சி பண்ணியிருப்பாங்க. புத்துயிர் பெற்று சொல்லியிருப்பாங்க. அப்புறம் முதலாம் பராந்தக சோழன் தான் அவருடைய பீரியடில் வலிமையுற்றதுன்னு சொல்லியிருப்பாங்க. அவருடைய பீரியட் வந்து 907 to 955. முதலாம் ராஜராஜ சோழன் 985 to 1014 வரைக்கும் சோழ பேரரசை உருவாக்கியிருப்பார். சோழ பேரரசு யாருன்னா முதலாம் ராஜராஜ சோழன். சோழ அரசு மரபுக்கு பெருமையும் புகழும் சேர்க்கும் வகையில் தஞ்சாவூரில் வந்து பெருவுடையார் பிரகதீஸ்வரர் கோயில் வந்து கட்டியிருப்பார். அதுக்கப்புறம் முதலாம் ராஜேந்திர சோழன் தான் கடல் கடந்த படையெடுப்பின் மூலம் கடாரம் முதல் ஸ்ரீ விஜயா வரை ஆட்சி பகுதியை மேலும் விரிவாக்கினார். அவர் வட இந்தியா மீது படையெடுத்து சென்றதில் கிடைத்த வெற்றி நினைவாக கங்கை கொண்டு சொல்லப்பட்டு ஒரு கோவிலை கட்டியிருப்பார். நண்பர்களை பார்த்துக்கோங்க. சோழர்களுடைய ஆட்சியுடைய ஆர்டர் தான் எப்போ வந்து புத்துயிர் பெற்றது, யார் பீரியடில் வலிமையுற்றது. அதுக்கப்புறம் வந்து பேரரசுனா முதலாம் ராஜராஜ சோழன். வட இந்தியாவுக்கு போய் போர் செஞ்சது யாருன்னா முதலாம் ராஜேந்திர சோழன். லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே.